ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். விவசாயம் ஆதி காலத்தில் மனிதன் குரங்கிலிருந்து மனித பரிமாற்றம் அடைந்ததும் முதலில் வேட்டையாடி உணவுகளை சேகரித்தான். பின் உணவுப் பொருட்களை பயிரிட ஆரம்பித்தான். விவசாயம் ஒரு இன்றியமையாத தொழிலாக மாறியது. இந்தியாவின் முதுகெலும்பாக மாறியது. கோதுமை, மிளகாய், நெல் போன்றவை பயிரிடப்பட்டன. தற்போது விவசாயம் செய்பவரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. முக்கியமாக இளைஞர்களுக்கு விவசாயம் மீது இந்த விருப்பம் குறைந்து விவசாயம் அழியப்போகும் நிலைக்கு தள்ளப்பட்டன. விவசாய நிலங்கள் ஏனும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இளைஞர்கள் நிலத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். நாளைய சமூகம் இளைஞர் கையிலே உள்ளது. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. நிலம் நம்ம பேரில் பணம் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் நம்ம நிலம் நமக்கு கொடுக்க செல்வத்துக்கு ஈடாகாது. இந்த நிலம்தான் நம்ம சமூகத்தோட அடையாளம். நம்ம பாட்டனும் பூட்டனும் நமக்காக பல மக்களோட பசியை தீக்க கட்டி காப்பாற்றிட்டு போன செல்வங்கள் தான் இந்த நிலம். இன்னைக்கு எங்கள் ஊர்லேயே மூத்த வயசான பூச்சியப்பன் ஐயா தற்கொலை பண்ணிட்டாரு. எல்லா விவசாயிக்கும் உள்ள மாதிரி கடன் தொல்லை தான். பயிரெலாம் நாசமாக போச்சு. பசிச்சா சாப்பிட்ணுன்னு தோன்ற நமக்கு பூச்சியப்ப ஐயா மாதிரி விவசாயியோட கஷ்டப்பற்றி எப்படி தோணும்? ஒரு விவசாயி என்றைக்குமே லாபம் பார்க்குறது இல்லைங்க. எப்படியாவது நம்ம உலகத்துக்கு வயிறார சாப்பாடு போடணுன்னு தான் நினச்சி விவசாயம் பண்ணுறாங்க. இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் இந்த செல்ஃபோன்னால் விவசாயம் விளையாட்டெலாம் மறந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலகத்தை விட்டு இந்த சின்ன பொட்டிக்குள்ளே அடைஞ்சு கிடக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இப்போ உட்காந்து ரீல்ஸ் பார்க்குற டைமில் எத்தனை விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் என்னோடய 17வது வயசு வர விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பூச்செய்ய ஆசைப்பட்ட மாதிரி இளைஞர்களை திரட்டி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எங்களோட பெரிய இறைச்சியாக மாற்றி எல்லா இளைஞர்களையும் நிலத்தில் இறங்கி விவசாயம் பண்ண ஒரு பசுமை புரட்சியை பண்ணுறது தான் என்னோடய இலக்கு. அந்த முயற்சியோட ஆரம்பம்தான் இந்த குறும்படம். என் பேர் சம்பத் குமார். ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிட்ருக்கேன். பூச்சியப்பன் ஐயா எங்கள் ஊரில் இயற்கை விவசாயம் பண்ண கடைசி விவசாயி. போன வாரம் வர ஐயாவும் நானும் தான் சேர்ந்து வெள்ளாமை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவர் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கார். ஐயாவோட ஆசையே எங்கள் ஊரில் இருக்க இளைஞர்கள்லாம் திரட்டி இயற்கை விவசாயம் பண்ணுறதுங்கிறது தான். அவர் என்கிட்ட சொன்ன கடைசி வார்த்தையும் அதான். அதனால தான் எங்கள் ஊரில் இருக்க இளைஞர்களை தேடி போய்கிட்டு இருக்கேன். இல்லை ராஜு, இல்லை எங்கேடா போய்ட்டுருக்க? ரொம்ப நேரத்தை பக்கம் ஆளே காணோம். உன் நேரத்தை யாரோ வந்து அளவு போட்டுட்ருக்காங்க. எங்கள் அப்பா எங்கள் நிலத்தையும் சுற்றியில் 9 ஏக்கர் நிலத்தையும் புதுசாக ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு விற்றுட்டாரு. இல்லை பணத்துக்காக சோறு போகிற நிலத்தை போய் விற்றுருக்கீங்க.
நிறுத்தினேன். அந்த நிலத்தை விட்டால் சொலையாக 6.5 லட்சம் ரூபா எனக்கு கிடைக்கும். நான் இப்போ 10 படிக்கிறேன். 11 பண்ண முடிச்சு காலேஜ் போக வேண்டியது இருக்கும். நான் எம்பிபிஎஸ் படிக்கணும். நீட் எக்ஸாம் தானே, அப்போ தானே நான் டாக்டர் ஆக முடியும். என்னால் பணம்லாம் கட்ட முடியாது. எங்கள் அப்பா சாதாரண விவசாயி. இந்த 6 லட்சத்தை வச்சு தான் என் குடும்பத்தோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண முடியும். இப்படி பணத்துக்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக இப்படி விற்றுட்டு போகிறனால தான் கார்பரேட் கம்பெனிங்க வந்து பீர் ஃபேக்ட்ரி கட்டுறேன், மோர் ஃபேக்ட்ரி கட்டுறேன்னு நிலத்தை இப்படி கெடுத்து வச்சுருக்காங்க. நிலத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு இப்படி அடுக்கடுக்காக பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு 30-35 மூட்டை நெல் தான் கிடைக்கிது. ஒரு மூட்டை 1300 ரூபா. எவ்வளோ லாபம் கிடைக்கிது தெரியுமா? லாபமே இல்லை. லாபம் எவ்வளோ கிடைக்குது நீங்களே சொல்லுங்கள். இப்போ இருக்கிற விவசாயத்தில் லாபம் நம்ம பாட்டுன்னு புட்டு நமக்காக சேர்த்து வச்ச சொத்து இந்த நிலம். நீ இதையே பேசிட்டு விவசாயம் நெல்லுன்னு உலகம் எங்கேயோ அப்டேட் ஆகி போயிட்டுருக்கு. வாகனம் வரைக்கும் இப்போ போய் விவசாயம் யாருப்பா சின்ரா சுமானா? என்ன காதில் சவுட்டு மிஷின் மாற்றிருக்க? காது கேட்காதா? Hey village full boy, this is the headphone. எது கெட்டு போச்சா? யோ இது ஹெட்ஃபோன்யா? இரியா ஒரு கால் வருது. மாப்பிள்ள இன்னைக்கு 6 மணிக்கு ரூம் மேட்சோட ஃபோனில் போட்டு இன்னைக்கு பழக்கிறோம், தெரிக்க விட்றோம். சரி இன்னைக்கு எந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணலாம்? சூர்யா நம்ம பூச்சியப்பன் இறந்துட்டாரு, அது தெரியுமா? பூச்சியப்பன்? ஹூ இஸ் தட் பூச்சியப்பன்? நம்மளோட மூத்த விவசாயி இப்போ கூட இறந்து போனாரு அவர். Oh yes, that guy. I will put story. Rest in peace. சூர்யா, பூச்சியப்பனையோட கனவு இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து எல்லாம் வேலை பார்க்கணும் தான்டா. அதனால் நீ ராஜு எல்லாரும் வாங்கடா வேலை பார்ப்போம். யோ என்ன ஒன்றை மாதிரியும் அவர் மாதிரியும் சாதாரண ஃபார்மர் ஆக சொல்கிறியா? சாதாரண விவசாயி. காலை சாப்பிட்டியா? Yes, I ate fried rice. செல்ஃபோனை திண்டியா பணத்தை திண்டியா? சொத்தை தானே தின்ன. ஆமாம். அப்போ அந்த நெல்லை உற்பத்தி பண்ண யார்? ஒரு இந்து விவசாயி. அதை கொண்டு போய் வச்சுக்குது நம்ம ஜோசப் பண்ணேன். அது கமிஷன் கடைக்கு கொண்டு போய் வச்சுக்குது நம்ம அஸ்லாம் பாய். இப்படி ஜாதி மதம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது இந்த விவசாயம். அண்ணே உலகமே இப்போ அடுத்து என்ன பேன் இண்டியா படம் வரப்போதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸில் அடுத்து யார் டைட்டில் வந்து ஏங்கிட்டு இருக்காங்கண்ணே. அப்புறம் ஃப்ரீ ஃபயரில் அடுத்து என்ன புதுசாக அப்டேட் கொடுப்பாங்கன்னு ஏங்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டில் போய் விவசாயம் போங்கண்ணே. பூமணி ஐயா சொன்ன மாதிரி இப்போயும் நிலத்தோடு பேசுகிற மனிதர்கள், அதாவது விவசாயிகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி நானும் ஒருத்தன். எனக்குன்னு இருக்க ஒரு நண்பன் இந்த நிலம். அப்பப்போ அந்த நிலத்துக்கிட்ட நானும் பேசிக்கிட்டு இருப்பேன். என்னோடய இன்ப துன்பங்களை பகிர்வேன். சமூக பிரச்சனைகளும் இந்த நிலம்தான் எனக்கு ஒரு துணை. இப்போது இளைஞர்கள் இதில் மூழ்கி இருக்காங்கன்னு பார்த்தியா? இந்த செல்ஃபோன்னாலையும் பணத்து மேலே கொண்ட ஆசைனாலையும் அவங்களுக்கு விவசாயம் என்னன்னு தெரியாமல் போச்சு. விவசாயத்துக்காகவும் நீட்டுக்காகவும் தற்கொலை பண்ணிக்கலாம் ஒன்று சொல்கிறேன். தப்பான முடிவு எதுவும் எடுக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு வாட்டியே கிடச்சா அதில் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. ஒரு விஷயத்தில் நீங்கள் 10 முறை விழுந்தாலும் 11ஆம் முறை எந்திரிச்சிருக்கிறீங்க. அதுதான் பலம். ஒரு இலக்கு வச்சு அதை நோக்கி பயணிக்கணும். உங்களால் முடியும். பூச்சிய பையா, நான் 12th முடிச்சு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது அவர் தான் விவசாயம் எனக்கு புரிய வச்சு நிலத்தை இறங்க வச்சார். அவர் என்கிட்ட சொன்னதை நான் உன்கிட்ட சொல்கிறேன். அவர் என்ன சொன்ன தெரியுமா? இளைஞர்கள்லாம் இப்படி வயலில் இறங்கி இப்படி வேலை பார்க்கணும்னு சொன்னார். நம்ம சந்ததிக்கு விவசாயம்தான் ஆகச்சிருந்துன்னு நம்ம தான் உணர்த்தணும். நான் இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை அழிய விட மாட்டேன். நம்மளோட என்ன சொன்ன மாதிரி விவசாயம் பண்ணுறதாண்டா என்னோட இலக்கு. டேய் டேய் டேய்ங்களா டேய் டேய் இல்லைடா மூச்சு வாங்கடா டேய் ரீல்ஸ் எடுக்க ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருச்சு. ரீல்ஸ் எடுப்போமா? ஏடா ஏங்க நிலத்தை பாருங்க, இங்கே அடிக்கிற காற்று எங்கள் மனசு கொடுக்குது கூத்து.
டேய் ஏன்டா பேப்பரை கையில் வச்சிருக்க? எனக்கு திடீர்னு மறந்துடுச்சுன்னா பேப்பரை வச்சு ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பேன்ல. ஏல நேரத்தில் என்ன பண்ணீங்க? ஏல நிறுத்துங்களே. அண்ணே ரீல்ஸ் பண்ணோம்ல அங்கே. ஓ ரீல்ஸ் பண்ணுறீங்களா? இவங்களே தான் போய் மாற்றணும். விவசாயம் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாம் விவசாயிக்கான லுக்குக்கு மாறணும்டா. விவசாயிக்கு லுக்கா? விவசாயிக்கு லுக்கா? விவசாயிக்கு லுக் இருக்கு. டன்டன். எவ்வளோ இப்போதால விவசாயமாக இருக்குங்க, சும்மா விரும்மாண்டி மாதிரி முறுக்கிட்டு. விவசாய ரீல்ஸ் தானே பண்ண வந்தீங்க, போய் விவசாயியே மாறுங்க போங்க. தம்பி சூர்யா நீங்கள் வா. நீ என்ன பண்ணுற தெரியுமா? போய் என் கலையை பிடிங்கிட்டு போய் உரத்த போடு. தம்பி ராஜி நீ என்ன பண்ணுற தெரியுமா? அந்த வேலி பக்கம் இருக்கு பாரு, அந்த கலையில. நாங்கள் ரீல்ஸ் பண்ணலாம் வந்தோம், நீங்கள் என்ன விவசாயம் பண்ண விட்டுறீங்க? உண்மையாகவே விவசாயம் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் பண்ணால் தான் வியூஸ் பிச்சுக்கும், லைக்ஸ் அள்ளும். இன்ஸ்டாலே அமோக ட்ரெண்டு போயிடுவீங்களா? தம்பி விவசாயம் பண்ணுறது ஈஸியா இல்லை ரீல்ஸ் பண்ணுறது ஈஸியா? அண்ணே ரீல்ஸ் பண்ணுறதானே கஷ்டம், விவசாயம் பண்ணுறது ஈஸினே. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் விவசாயம் பண்ண ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. அவன் வயல்னா தெரியும் என்னன்னு காட்டிடுவோம். பார்த்து வேலை பண்ணல. நில்லுப்பா என்ன முதுகு பிடிச்சிச்சா? அண்ணே இடுப்பு பிடிச்சிக்கிச்சுனே. வாங்கப்பா இப்போதான்ப்பா நல்ல வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், விவசாயம் பண்ணுற கஷ்டமா இல்லை ரீல்ஸ் பண்ணுற கஷ்டமா? அப்போ திரும்பியும் போய் வேலை பாருங்க. நான் இப்படி போய் உங்களை வேலை செய்ய சொன்னது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, விவசாய கஷ்டத்தோட நீங்கள் உணர்றதுக்காக. நீங்கள் டாக்டர் படிங்க, வக்கீல் படிங்க, ஏன் இன்ஜினியர் கூட படிங்க, ஆனால் அதோடு சேர்த்து விவசாயமும் பண்ணுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு விவசாயம் பண்ண சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் 4 இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து விவசாயம் பண்ணுங்கள். அவங்களுக்கு விவசாயம் என்ன சொல்லிக் கொடுங்க. இளைஞர்களாக நீங்கள் தான் நாளைய சமூகத்தோட அடையாளங்கள். உங்கள் கையில் தான் நாளைய சமூகமே இருக்குது. அண்ணே விவசாய கஷ்டத்தை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். விவசாயி சேரில் கால் வச்சா தானே நாங்கள்லாம் சோறில் கை வைக்க முடியுது. அண்ணே நாளையிலேருந்து நாங்களும் கூட வந்து விவசாயத்துக்கு ஒரு முயற்சி கொடுப்போம். நாளைக்கு இறங்கி விவசாயம் பண்ணுறோம். ஐயா ஆட்டு புழுக்கே மாட்டு சாணத்தையும் கலந்து வச்சிருக்கேன், அதை போய் உரமாக போடியா. ஐயா ஆட்டு பிடிக்க அதற்கு நிலத்துல போடணும். ஆட்டு புழுக்கே மாட்டு சாணம் தான் நம்ம நிலத்துக்கு சிறந்த உரங்கள். அதை போடுறதை விட்டு யூரியா பொட்டாசியத்தெல்லாம் போட்டு இப்படி நிலத்தையே இப்படி நாசமாக்கி வச்சுருக்கோம். இதனால் பல நோய் வருது. நோயை கண்டுபிடிக்கிறவன் சும்மாவா இருக்கான்? நோயை கண்டுபிடிச்சி அதை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலே போதும்யா. அண்ணே இயற்கை விவசாயம் பண்ணால செலவாகும்ல? ஐயா இயற்கை விவசாயம் பண்ணுறது ரொம்ப சுலபம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னென்னு சொல்கிறேன் கேளு. இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது சேடையோட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்க வேண்டியது 25 லிட்டர் மீன் அமிலம், நைட்ரன் சத்துக்காக அசோஸ்பைரிலம் 2 பாட்டில், 100 கிலோ மாட்டு சாணம், 100 லிட்டர் கோமியம். இது இருந்தாலே இயற்கை விவசாயம் அமோகமாக பண்ணலாம். போங்கய்யா போய் விவசாயம் பண்ணுங்கய்யா. தம்பி இங்கே வாங்கப்பா.
யாருப்பா அது 2 பேர் புதுசாக இருக்காங்க? அண்ணே நீங்கள் தானே விவசாயம் பண்ண 2 பேரை கூட்டி வர சொன்னீங்க, அதானே 2 பேரை கூட்டி வந்திருக்கோம். தம்பி பூச்சிப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இன்றைக்கி 4 இளைஞர்கள் வேலை பார்க்குறீங்க. இதை பார்த்து ஒரு 400 இளைஞர் வந்து வேலை பார்த்தாங்கன்னா ரொம்ப நம்ம பூச்சிப்பா ஆசையை நிறைவேறிங்கப்பா. போய் வேலை பாருங்கப்பா. தம்பி காலெலாம் விழுகாதீங்கப்பா, எந்திரிங்கப்பா. விவசாயி தான்ப்பா நமக்கு கடவுள். தம்பி, இந்த ஃபோனை நோண்டதை விட்டு அந்த சின்ன புட்டியை தூக்கி போட்டுட்டு நிலத்துல இறங்குங்கப்பா, வாங்கப்பா. பூச்சியப்பன் ஐயா ஆசைப்பட்ட மாதிரியே என்னால் முடிஞ்ச 4 இளைஞர்களை ஐயாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஐயாவோட ஆத்மா எங்கே இருந்தாலும் சாந்தி அடைஞ்சிருக்கும். இதே மாதிரி ஒரு ஊருக்கும் 4 இளைஞர்கள் சேர்ந்து பண்ணாங்கன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். அண்ணே அவங்க நெல்லை பின்ன 3 மாதம் விளைஞ்சிது, நம்ம நெல்லை விளைய 6 மாதம் ஆகுது. தம்பி, ஒரு நெல் முழுசாகணும்னா 6 மாதம் தேவைப்படும். அவங்க செயற்கை உரங்களை போட்டு 3 மாதத்தே நெல்லை வளர்க்குறாங்க. அது ரொம்ப ஆபத்து. நம்ம உரங்கள் இயற்கையான உரங்கள். அது போட்டு 6 மாதம் ஆனால் தான் அது முழுமையான பயிர். உனக்கு உதாரணமாக சொல்லணும்னா 10 மாதத்தில் வளர வேண்டிய குழந்தை 6 மாதத்தில் வளர்ந்தா என்ன ஆகும்? குறப்பிரசவம்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் 6 மாதத்தில் வளர்ந்தாதான் அது ஆரோக்கியம். அது குறப்பிரசவத்தில் வளர்ந்தது. இப்போலாம் அப்படி தான்ப்பா. இந்த மாதிரி போட்டு நெல்லாம் நாசமாக போச்சு. பூச்சியப்பனையா நம்மளால் சொன்ன மாதிரி இயற்கை விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு. அதை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணி நெல் போட்டுட்ருக்கோம். அண்ணே பம்பு செட்டுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்க? தம்பி, முதல்ல மழை இருந்துச்சு, செழிப்பாக வளர்ந்துச்சு. இப்போ மழையும் இல்லை. நம்ம பம்பு செட்டு மோட்டர் வச்சு தான் போடுறது. மோட்டர் மட்டும் என்ன சும்மாவா? பெட்ரோல் விலை இப்போலாம் 100 ரூபாய்க்கு போயிட்டுருக்குப்பா. 100 ரூபா. நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களாம் 100 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? இப்போ நைட்டு நான் 2 மணி நேரம் தண்ணி பச்சேன்னா எனக்கு மொத்தமாக 2 லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய்க்கு டெய்லி வாங்குவேன். 10 நாள் வாங்கினா 2000 ரூபா. இப்போ லாபமும் இல்லை. இப்போ லாபம் தர்றதுக்கு தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். வேறு வழி இல்லாமல் தான் நம்ம பம்பு செட்டில் பாச வேண்டியது. மாறி மழை பெய்யறதுக்கு என்ன? மரத்தை வெட்டிட்டோம், இயற்கை வளங்கள்லாம் சுரண்டிட்டோம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ திரும்பியும் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு புரிய மாதிரி சொல்கிறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வக்கீலை பார்க்குறோம்ல, ஒரு வாட்டியாக டாக்டரை பார்க்குறோம்ல. நமக்காக இப்படி நெல் தந்து சோறு போட்டு விவசாயம் பார்த்துருக்கீங்களா? பார்க்குறோம். 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அவங்க போகிற உணவு தான் பார்க்குறோம். அதில் பார்க்கணும் விவசாயம். ஒரு ஜவுளி கடைக்காரன் போய் இன்னொரு ஜவுளி கடைக்கிட்ட போய் ஜவுளி வேணும்னு கேட்க மாட்டான். ஒரு நகை கடைக்காரன் போய் இன்னொரு நகைக்காரன்ட்ட போய் நகை வேணும்னு கேட்க மாட்டான். ஆனால் ஒரு விவசாயி அவன் விளை வச்ச பயிரை போய் போட்டு அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு இல்லாமல் ரேஷன் கடையில் போய் இலவசம் கொடுக்குற நிலைமைக்கு இருந்தாங்க. ஒரு இவ்வளோ வண்டி விவசாயம் பண்ணவங்க ரேஷன் கடையில் போய் இலவசம் இப்போ அரசால் நிற்க வச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ண? பொருளாதாரம். இப்போலாம் கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், பீத்தேன் எடுக்கிறேன்னு இதெல்லாம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. நிலம் வேஸ்ட்டாக போச்சு. விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பொண்ணு தர யோசிக்கிறாங்க. ஏன் நீங்கள் கொடுப்பீங்களா? ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுப்பீங்களா? விவசாயினா இப்போ ஏழ்மையான நிலையில் பார்க்குறாங்க. என்னையா தப்பு பண்ணிட்டா விவசாயம்? விவசாயம் பண்ணுற தப்பாயா? அடுத்த வேளை சோறு சாப்பிட நினைக்கும் போது ஒரு விவசாயியோட வழியை நினச்சி பாருங்கள். அப்போ தான் தெரியும். இளைஞர்கள் இன்றைக்கி உட்காந்து இப்படி ஃபோனில் டிக்டாக்கை பார்க்குறது, இன்ஸ்டா பார்க்குறதுலாம் இருக்கீங்களே. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற டயத்தில் 10 விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது என்ன? நிர்வாண போராட்டம் பண்ணாங்களே, எதுக்காக பண்ணாங்க? அவங்க லாபத்துக்காவா? ஒரு லாபம் இல்லை. மக்கள் பசியை தீர்க்கிறது விவசாயம். விவசாயம் எல்லாரும் பண்ணுற தொழில். விவசாயம் பண்ணுறது என்ன தெரியுமா? கடவுள் பண்ணுற வேலை. ஒரு விவசாயம் கடவுள் தான். அம்மா அப்பா ஏதாச்சும் விவசாயம் நினைக்காம இந்த மாதிரி விவசாயம் நினைச்சு போட்டு பூச்சியப்பா ஐயா சொன்ன மாதிரி 4 விவசாயங்களை இறக்கிட்டேன். இது போகும் வழியோ வெற்றி பாதை, திரும்பும் வழியோ வெற்றி பாதை, திரும்பிய இதயத்தை அடைந்திடும் பயணம் இது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது. மலையேறும் இன்னைக்கு ஜனவரி 15 பொங்கல். ஒவ்வொருவரும் ஜாதி மத வேறுபாடு என்று கொண்டாடுற ஒரு திருவிழா. இன்னைக்கு உலகம் வாழ அனைத்து தமிழும் கொண்டாடுற ஒரு விழா. இன்னைக்கு நம்ம பாரம்பரிய உடையாட வேட்டி சட்டையோட நிலத்துக்கு போயிட்டு இருக்கேன். 1 மாதமாக நானும் அந்த 4 இளைஞரும் கஷ்டப்பட்டு உழைச்சதோட விளைவு இன்னைக்கு தான் தெரிய போகுது. இப்போ போய் பயிர் விளைஞ்சிருக்கான்னு பார்க்க போகிறேன். அந்த 4 இளைஞருக்கும் வீட்டில் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இங்கே படைக்க போகிற 4 இளைஞரோட வெற்றியை பொறுத்து தான் நாளைக்கு இவங்களை பார்த்து ஒரு 400 இளைஞர்கள் நிலத்தில் இறங்க போகிறாங்க. சிவபெருமான், இயேசு கிறிஸ்து, அல்லாஹ், அனைத்து கடவுளுக்கு நன்றி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்ட பயிரை
விளைவிச்சு கொடுத்ததுக்கு. இன்னைக்கு நாங்கள் இறங்கி விவசாயம் பண்ண மாதிரி நீங்களும் இறங்கி விவசாயம் பண்ணால் நம்ம நாட்டில் பசி என்ற பிணியை போக்கிடலாம். விவசாயம் பண்ணுறதுக்கு வயது வரம்பில்லைங்க. எனக்கு வயசு 18, நம்ம ராஜுக்கு வயசு 14, சூர்யாவுக்கு 12, நம்ம ஹரிக்கு வயசு 17, நம்ம தருணுக்கு வயசு 14. இந்த இளைஞர்களை வச்சு தான் இந்த பயிரை விளைவிச்சு கட்டியிருக்கேன். இன்னும் 1 மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம். அதுக்காக தான் இப்போதைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. இன்னும் 2 வாரத்தில் அறுவடை பண்ண போகிறோம். ஒரு வழியாக எங்களோட ஒரு கூட்டு முயற்சினால் விவசாயம் பண்ணிவிட்டு இப்போ அந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து கமிஷன் கடைக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாளோ அந்த மகிழ்ச்சி நாங்கள் போட்ட நெல்லாம் விளைஞ்சக்கப்புறம் வந்துச்சு. அதனால் ஒருத்தனும் நிலத்தில் இறங்கி வேலை பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதை பார்த்தவங்களுக்கு. நம்மாழ்வார் ஐயா இயற்கை விவசாயம் பற்றி நமக்கு உறக்க சொன்ன ஒரு மகத்தான அறிஞர். ஐயா என்னதான் இப்போ நம்ம கூட இல்லாட்டாலும் அவர் சொன்ன பொன்மொழிகள்லாம் இன்னும் நம்ம மனசுக்குள்ள நிற்கிது. விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது வாழ்க்கை முறை. ஐயா சொன்ன ஒரு சிறந்த பொன்மொழி. சேறு கண்டால்தான் சோறு காண முடியும், விதைத்தன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, வாழ்க்கை முறை. அதன்படி ஒவ்வொருவரும் நிலத்தில் இறங்கி விவசாயம் பண்ணுங்கள். இதை உணர்த்த ஒரு சிறிய முயற்சி தான் இந்த குறும்படம். நீ வர நாட்களில் நிலத்தில் இறங்கி விவசாயம் பண்ண அனைத்து இளைஞர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.